சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் மனிதனுக்கு இரண்டு விஷயம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒன்று, அடுத்தவர்கள் நம்மை என்ன நினைப்பார்களோ என்பது. அடுத்தது என்னவென்றால், அடுத்தவன் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று நினைத்து கவலைப்படுவது, கோபப்படுவது. இது இரண்டுமே இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுதந்திரமாக இருக்கும். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பது. ஒருவன் உன்னை எப்படி நடித்தால் உனக்கென்ன? அவன் நினைப்பதற்கும் அவனை நினைக்கக்கூடாது என்று சொல்வதற்கும் நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், அதை கண்டு கொள்ளாமல் போக நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீ ஒரு செயல் செய்கிறாய் என்றால் அதை அதிகமாக விமர்சனம் செய்கிறான், இல்லை அதை பற்றி ஏதாவது சொல்வான் என்றெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்வுக்கு நம் தான் எஜமான், மற்றவன் கிடையவே கிடையாது. நீங்கள் அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், மற்றவன் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறானோ என்று. கிடையாது. அவனுக்கு நீங்கள் வழி விடுகிறீர்கள். அதனால்தான் ஒவ்வொருவனும் உங்களுக்கு சில தேவையில்லாத அறிவுரைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறான். தங்கமே, அதனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள், நான் உன்னுடைய அப்பா. யாரை பற்றியும் நீயும் கவலைப்படாதே. மற்றவர்கள் என்ன செய்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்பதை அதையும் நினைத்து கவலைப்படாதே. ஒரு மனிதனுக்கு அதிகமாகவே கவலைப்படுவது இதற்குத்தான். இது இரண்டுமே கண்டு கொள்ளாமல் நம் பாட்டிக்கே நம் வாழ்க்கையை கடந்து போனோம். ஆனால் மிகப்பெரிய நல்ல விஷயங்களானது நம் வாழ்வில் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது. எதையும் பற்றி சிந்திக்காதே. அடுத்தவனை பற்றி ஒரு நாளும் யோசிக்காதே. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க உனக்கு முழு உரிமை உண்டு. அதை எப்பொழுதும் மற்றவன் கையிலும் ஒப்படைக்காதே. உன் வாழ்க்கையானது மிக மிக பாதுகாப்பானது. நீதான் நினைக்கிறாய் பாதுகாப்பே இல்லை என்று. என்னுடைய கண் பார்வையானது உன் மீது இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் தேவையில்லாமல் சீண்டி பார்க்க முடியாது. உன்னுடைய அழகான மனமானது உன்னை நீ போகும் இடத்திற்கு தானாகவே இழுத்து செல்லும். அதனால் வாழ்க்கையை எதை பற்றியும் கவலைப்படாதே. குறிப்பாக மற்றவனை பற்றி கவலையும் படாதே. அவன் ஏதாவது செய்வானோ என்ற எண்ணத்தையும் உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. என்னுடைய அழகான உறவு நீ. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் நானே பொறுப்பாகிறேன். நீ என்னுடைய தங்கம். உன்னை வாழ வைத்து கரை சேர்ப்பதே என்னுடைய குறிக்கோள். உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நீ வாழ வேண்டும், உன் குடும்பம் தலை ஓங்கி நிற்க வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவனை பற்றி யோசிக்க கூடாது. மற்றவன் வாழ்க்கையில் எப்படி என்ன செய்வான் என்பதையும் யோசிக்க கூடாது. புரிகிறதா? தங்கமே, உன் வாழ்வுக்கு நீயே பொறுப்பு. யாரையும் எப்பொழுதும் நாடி அவர்கள் செய்து தருவார்கள், இவர்கள் செய்து தருவார்கள் என்று ஒருவனுடைய ஆதரவில் போய் நிற்காதே. நிச்சயமாக அப்பொழுதுதான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். எப்பொழுதும் யாரிடமும் ஆதரவு தேடாதே. தனியாளாக நின்று வென்று வா. உனக்காக ஒரு எதிர்காலமே, அதாவது எதிர்காலம் என்றால் மிக மிக சந்தோஷமான எதிர்காலமே காத்துக்கொண்டே உள்ளது. ஓம் சாய்ராம்.